ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ஸ்டோர்ல நியூவா என்னென்ன ஸ்டாக்ஸ் அரைவ் ஆயிருக்கு சொல்லி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எப்பயும் பார்க்குற மாதிரி ப்ரீ ஒன்று, தென் வந்து சீல்டு கட் ஆக்டிவேட், தென் வந்து சீல்டு. ஓகேங்களா? இப்போ பாத்தீங்கன்னா வந்து நம்ம கிட்ட வந்து சீல்டு கட் ஆக்டிவேட்லயும் சீல்டுலயும் வெறும் மொத்தத்துக்கே 2 ஸ்டாக் தான் அவைலபிளா இருக்கு. ஸோ வந்து அதுல அந்த அளவுக்கு இல்லை. ஒன்லி வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ ஒன்று தான் ஃபுல்லா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம இருக்க லோவஸ்ட் பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஐபோன் 7 மொத்தமா நம்ம கிட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 3 பீஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? 3 பீஸ் பாத்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு 32 GB, ரெண்டு 128 GB வந்திருக்கு. ஓகேங்களா? 32 GB பாத்தீங்கன்னா இந்த கோல்டு கலரு. ஓகேங்களா? 128ல பாத்தீங்கன்னா சில்வர் கலர் அண்ட் பிளாக் கலர் இருக்கு. இந்த 32 GB பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற லோவஸ்ட்னா 5000 ரூபா. தென் வந்து இந்த 128 பிளாக் கலரோட பிரைஸும் 5000 ரூபா தான். 128 பிளாக்ல வந்து பேட்டரி ஹெல்த் 50 இருக்கு. இந்த 32 GB பேட்டரி ஹெல்த் 73 இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஒன்றும் என்னன்னா, இது வந்து எதுவுமே வந்து பிரிச்சு சர்வீஸ் பார்க்காத ஒரு ஒரிஜினாலிட்டியான ஃபோனு. ஓகேங்களா? தாராளமாக நீங்கள் வாங்கி ஒன்று யூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து ஆப்பிள் வந்து லைக் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் மாதிரி. எப்படி எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஐஃபோன் எஸ்சி. ஓகேங்களா? இந்த ஐஃபோன் எஸ்சி மாதிரி தான் பாருங்கள். இதெல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணி எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் ஒரு கம்மி 10லேருந்து 11 வருஷம் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் வந்து பயங்கரமாக இருக்குது, சேம் பர்ஃபார்மன்ஸில் தான் இருக்கும். அதனால் வந்து ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து நீங்கள் தாராளமாக வாங்கலாம். அதாவது பிரிக்காத ஃபோன் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது லாங் லைஃப் வரணும்னா அன்சர்வீஸ்டு அன்ஓப்பன்டு ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா தாராளமாக உங்களுக்கு லாங் லைஃபே வரும். ஓகேங்களா? இந்த 128 சில்வர் கலர் மட்டும் பார்த்தீங்கன்னா 5500 ரூபா. ஓகேங்களா? கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நீட்டாக தான் இருக்குது. பட் ஆனால் எல்லாமே ஒரிஜினாலிட்டி கண்டிஷன். பேட்டரி எல்லாத்துலேயுமே சர்வீஸ். ஓகேங்களா? இதுக்கு வந்து ஒரிஜினல் பேட்டரி வரது கிடையாது. பட் இருந்தாலும் இதுக்கு வந்து வாரண்டி பேட்டரி அவைலபிளாக இருக்குது. சேம் ஈக்குவல் டு உங்களுக்கு ஒரிஜினல் பர்ஃபார்மன்ஸ் வைஸும் சூப்பராக இருக்கும். பேட்டரி ஹெல்த்தும் ஷோ ஆகும். எந்தவித அன்வெரிஃபைடுன்னு காட்டாது, அன்னோன் பார்ட்ஸும் காட்டாது. பேட்டரி ஹெல்த் 100னே வரும். அது பார்த்தீங்கன்னா வெறும் 1000 ரூபா தான் வரும். 1000 ரூபாய்க்கு நீங்கள் பேட்டரி கூட மாற்றி கூட வாங்கிக்கலாம், இல்லை இப்படியே கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு ஜிபே ஃபோன்பே சப்போர்ட் ஆகாது. வெறும் வாட்ஸ்அப், யூடியூப் அதெல்லாமே ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ப்ரைஸ் வந்து இந்த கோல்டு பிளாக்குக்கு 5000 ரூபா வரும். இந்த சில்வர் கலருக்கு 5500 ரூபா வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஐஃபோன் எஸ்சி ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் அவைலபிளாக இருக்குது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஒருத்தர் வந்து அட்வான்ஸ் போடுறேன்னு சொல்லியிருந்தாரு. அதனால் நான் வந்து சோல்டுன்னு சொல்லியிருந்தேன். அவர் ஒன்றும் அட்வான்ஸ் போடல. இந்த ஐஃபோன் எஸ்சி அவைலபிளாக இருக்குது. 5000 ரூபா வரும். 16 GB உங்களுக்கு. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் எஸ்சி 2020 வந்து நம்மக்கிட்ட ஒரு 2 ஃபோன் இருக்குது. ரெட்டு 128 அண்ட் 64. 64 GB ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8000 ரூபா வரும். 128 ப்ரைஸ் வந்து 10000 ரூபா வரும். இதில் பார்த்தீங்கன்னா கூகுள் பே, ஃபோன்பே எல்லாமே லேட்டஸ்ட் 26.5 அப்டேட் வரைக்கும் இந்த ஃபோனில் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இது ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா பேட்டரி சர்வீஸ் தான். ஒன்றுத்தில் பார்த்தீங்கன்னா 76 இருக்குது, ஒன்றுத்தில் பார்த்தீங்கன்னா 70 இருக்குது. ஓகேங்களா? ரெண்டுமே வந்து ஒரிஜினாலிட்டியாக இருக்குது, எந்த சர்வீஸும் பண்ணல, லேட்டஸ்ட் அப்டேட் இருக்குது. தென் வந்து இந்த 7+ அவைலபிளாக இருக்குது. இந்த 7+ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 128 GB வேரியன்ட்டு. இது பார்த்தீங்கன்னா பேட்டரி எல்லாமே மாற்றிருக்கு, ஒரிஜினல் பேட்டரி தான் மாற்றிருக்கு. ஓகேங்களா? இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 6500 ரூபா வரும்னு நினைக்கிறேன். 6500. 7+ 128 GB கண்டிஷன் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஒரிஜினல் பேட்டரி தான் மாற்றிருக்கு. அதாவது ஒரிஜினல் மீன்ஸ் 100% ஒரிஜினல் கிடையாது. நான் சொன்ன பார்த்தீங்களா, இப்போ அந்த பேட்டரி தான் மாற்றிருக்காங்க. அன்னோன் பார்ட்லாம் எதுவுமே வராது. பேட்டரி ஹெல்த் 100 இருக்குது. இது வந்து 6500 ரூபா வரும். 7+ 128 GB. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து லோ பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா எஸ்சியில் நம்மக்கிட்ட வந்து 2023 இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ போட்டிருக்கோம். 128 GB மேலோட கண்ணாடி மட்டும் மாற்றிருக்கு. உங்களுக்கு பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா வந்து 76 இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15000 வரும். இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் வாரண்டி வந்துக்கிட்டு, அதாவது வாரண்டின்ற அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இது 2022ல் 5G. அதனால வந்து தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா எஸ்சியில் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் அவைலபிளாக இருக்குது, செகண்ட் ஜென்ரேஷனும் அவைலபிளாக இருக்குது, தென் வந்து தேர்ட் ஜென்ரேஷனும் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து 4th ஜென்ரேஷன் ரிலீஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15000 வரும். பாக்ஸோட இருக்குது. அடுத்த லோ பட்ஜெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஃபோனில் எக்ஸ்எஸ் மேக்ஸ் 512 GB. இதில் பார்த்தீங்கன்னா சைனா பேட்டரி தான் மாற்றிருக்கு, பேட்டரி மட்டும் மாற்றிருக்கு. மற்றபடி ஒரிஜினல் டிஸ்பிளே 512 GB. கண்டிஷன் பார்த்தீங்கன்னா அந்த பவுச் மார்க் மட்டும் இருக்குது, வெள்ளையாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18000 ரூபா வரும். அடுத்தது வந்து 12 மினி இருக்குது. 12 மினினா நம்மகிட்ட 3 ஃபோன் இருக்குது. 3 ஃபோனு. ஒரு ஃபோன் பார்த்தீங்கன்னா பேட்டரி மட்டும் மாற்றிருக்கேன். ஓகேங்களா? இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா பேட்டரி மாற்றிருக்கேன். பேட்டரி ஹெல்த் 100. உங்களுக்கு நான் தான் ஒரிஜினல் பேட்டரி போடுறேன். இந்த பேட்டரிக்கு 6 மாதம் வாரண்டியும் இருக்குது. இது 64 GB வேரியன்ட். ப்ரைஸ் வந்து 16500 ரூபா, 16500. ஒன்னொன்று பார்த்தீங்கன்னா 64 GB எதுவுமே சர்வீஸே பண்ணல, 14500 ரூபா வரும். பேட்டரி ஹெல்த் 76 இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 128 GB. இது வந்து 17000 ரூபா வரும். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா நல்லா நீட் அண்ட் க்ளீனாக தான் இருக்குது. 128 GB பேட்டரி ஹெல்த். இதுலேயும் சர்வீஸ் தான்.
78 இருக்குது. ப்ரைஸ் வந்து 17,000 வரும். அதாவது 12 மினி வந்து 12 விட காஸ்ட்லியாக இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா 12ல் நம்மக்கிட்ட வந்து ஒரு 3 ப்ராடக்ட் இருக்குது. 11 காட்டல. சரி, 11 இன்னொரு பீஸ் வந்திருக்கு இன்றைக்கி. அது இல்லாமல் வந்து இங்கே நம்மள்ட்ட 2 பீஸ் இருக்கும். ஆக்சுவலி 11 ஒன்று வந்து ஒருத்தர் டீலர் வாங்கிட்டு போயிட்டாங்க, ஒயிட் கலர் பாக்ஸ் பில்லோட போட்டுருந்தாங்க. அந்த ஃபோன் சேல் ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து ஒன்று வந்திருக்கு 11 ரெட்டு. இது பார்த்தீங்கன்னா எந்த சர்வீஸும் பண்ணல, பிராண்ட் நியூவாக இருக்குது, ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14,000 வரும். 14,000 இல்லை, 13,800 வரும். இது ஒன்லி டிவைஸு. பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா 72. மத்தபடி ஃபோனில் எந்த வித சர்வீஸும் இல்லை, ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. அதாவது நம்மக்கிட்ட ஒரிஜினாலிட்டி மீன்ஸ் எந்த வித ரீப்ளேஸ்மெண்ட்டுமே இல்லாத ஃபோன் தான் வந்து மேக்ஸிமம் வரும். அப்படி ரீப்ளேஸ்மெண்ட் வந்துச்சுன்னா நான் சொல்லிடுவேன். ஓகேங்களா, இதில் இது ரீப்ளேஸ் பண்ணியிருக்குன்னு. மற்றபடி நம்மள்ட்ட வந்து வர ஃபோன் எல்லாமே மேக்ஸிமம் 99% வந்து ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. ஏன்னா நான் பேட்டரி கூட வந்து பிரித்து மாற்ற மாட்டேன். ஓகேங்களா, மேக்ஸிமம் வந்து அப்படியே வச்சுருவேன். யாராவது கேட்டாங்கன்னா நான் மாற்றி வேணால் கொடுத்துருவேன். இதோட ப்ரைஸ் வந்து 13,800 ரெட் கலர் 11. ஓகேங்களா, கண்டிஷன் பார்த்துக்கோங்க, நீட்டாக தான் இருக்குது. ஏன்னா 11 ஆல்மோஸ்ட் லான்ச் ஆகி உங்களுக்கு இருக்கும். என்ன உங்களுக்கு 2020லையோ 21லையோ 11 லான்ச் ஆச்சு. இப்போ வரைக்கும் அப்படியே தான் ஓடிக்கிட்டு இருக்குது. அதோட பர்ஃபார்மன்ஸ் வைஸும் சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, இது ஒரு நல்ல பட்ஜெட். 13,800 11 வந்து தாராளமாக வாங்கலாம். அதுவும் இது வந்து 128 GB. அது ஃபஸ்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 128, இது வந்து 64 கிடையாது, 128. ஓகேங்களா, பார்த்துக்கோங்க, 128 GB. அதனால் உங்களுக்கு இது நல்ல ரேட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இருக்கிற ஃபோன்லாம் ரேட் ஏறிக்கிட்டே போகுது. போக ஏறிட்டு எங்கே போகுதுன்னே தெரியல, அந்தளவுக்கு ரேட் ஏறுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஐஃபோன் 12ல் நம்மக்கிட்ட ஒரு 3 டிவைஸ் இருக்குது. 12ல் வந்து நம்மக்கிட்ட 12,500 ஸ்டாக் இருக்குது. 12,500 பார்த்தீங்கன்னா சைனா டிஸ்பிளே பேட்டரி மாற்றிருக்காங்க. 128 GB, ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே ஒர்க்கிங்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து எதுவுமே மாற்றாத ஃபோன் இருக்குது 2. இது பார்த்தீங்கன்னா பேட்டரி ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சர்வீஸில் இருக்குது. ஓகேங்களா, ப்ரைஸ் வந்து 18,000 வரும். இதோட ப்ரைஸ் வந்து 18,500. இதில் எதுவுமே மாற்றலை, எதுவுமே சர்வீஸ் பண்ணல. பேட்டரி ஹெல்த் 81, நீட் கண்டிஷனில் இருக்குது. இந்த பச்சையில் மட்டும் வந்து சின்ன சின்ன டென்ட் இருக்குது. ஓகேங்களா, பச்சையும் அன்சர்வீஸ்டு ஃபோன் தான், ஏர் டைட்டோடு இருக்குது. இது பச்சையோட ப்ரைஸ் வந்து 18,000, பிளாக்கோட ப்ரைஸ் வந்து 18,500. ஓகேங்களா, எல்லாமே ஒன்லி டிவைஸ் தான் 12 எல்லாமே. ஸோ வந்து இது எல்லாமே 5G டிவைஸு, பக்காவாக இருக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 கேமராவில் லோ பட்ஜெட்டில் நீங்கள் ஃபோன் தேடிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு தான் இது. ஓகேங்களா, 3 கேமரா வச்சு ஒரு 16,000 பட்ஜெட்டில் இது வரைக்கும் சர்வீஸே பண்ணலை. ஓகேங்களா, அதான் இந்த ஃபோன் தான், ஐஃபோன் 11 ப்ரோ. கண்டிஷன் பார்த்துக்கோங்க, தெளிவாக இருக்குது. ஓகேங்களா, இதில் என்ன ஒரே ஒரு இதுனா பேட்டரி ஹெல்த் மட்டும் சர்வீஸு 64 GB. இது வரைக்கும் சர்வீஸே பண்ணல. 76% என்னமோ ஒரு ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகி சார்ஜ் இல்லை. 64 GB உங்களுக்கு தாராளமாக வாங்கலாம் இன்றைக்கி. ஏன்னா இதோட டிஸ்பிளேயே ஷோரூமில் 20,000 மேலே விற்றுட்ருக்காங்க. நான் சொல்கிறது வந்து லோக்கலில் கிடையாது, ஆப்பிள் சர்வீஸ் சென்டரில் போய் கேட்டீங்க. இதோட டிஸ்பிளே 20,000 இன்றைக்கி விற்றுட்ருக்காங்க. நான் வந்து உங்களுக்கு இந்த நல்ல புது ஃபோனு. ஓகேங்களா, கண்டிஷன் பார்த்துக்கோங்க, அந்தளவுக்கு தெளிவாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, பக்காவாக இருக்குது. சின்ன சின்ன பவுச் மார்க்ஸ் தான் இருக்குது. வெறும் உங்களுக்கு 16,000, 16,000 ஐஃபோன் 11 ப்ரோ 3 கேமரா. இதெல்லாம் லான்ச் டைமில் வந்து 1,02,000 மேலே இருந்துச்சு, 1,02,000 மேலே இருந்துச்சு இந்த ஃபோன்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 16,000 வந்துச்சு. இதில் வந்து உங்களுக்கு லாஸ்ட் அப்டேட் வந்து 26.5 வரைக்கும், இன்றைக்கி உள்ள அப்டேட் என்ன இருக்கோ அது வரைக்கும் இந்த ஃபோனில் அப்டேட் இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து லோ பட்ஜெட்டில் வேறு என்ன இருக்குது, லோ பட்ஜெட்டில் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து 13 மினி அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து 12 சீரியஸ் எல்லாம் பார்த்தாச்சு. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து 13 மினியில் நம்மக்கிட்ட வந்து 3 ஃபோன் இருக்குது. ஓகேங்களா, இந்த ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலே உள்ள கண்ணாடியும் ஒரிஜினல் பேட்டரியும் மாற்றிருக்கு. ஓகேங்களா, ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 24,000 தரேன். இந்த ப்ளூ வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி பூஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, 70 தான் ஆக்சுவல் பேட்டரி. இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 81% இருக்குது. சின்ன சின்ன டென்ட் ஸ்க்ராட்ச்லாம் இருக்குது. ஓகேங்களா, பாக்ஸோடு இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23,500 தரேன். 23,500 தரேன். ஏன்னா இதெல்லாம் சர்வீஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தது இந்த 512 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 33,000 தரேன், பாக்ஸோடு இருக்குது. இதுலேயும் சின்ன சின்ன வியர் அண்ட் டியர்ஸ் இருக்குது. பட் ஆனால் வந்து அன்ஓப்பன் டிவைஸு. 512 GB, பேட்டரி ஹெல்த் 79 பாக்ஸோடு இருக்குது. இந்த 512லாம் வந்து எங்கேயுமே கிடைக்காது அவ்வளோ சீக்கிரத்தில். இது ஒரு இந்தியன் ஸ்டாக்கு வித் பாக்ஸோடயே இருக்குது. ஸோ இதெல்லாம் நல்ல ப்ரைஸ் தான். அடுத்தது 13 சீரியஸில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து 13 சீரியஸில் என்ன இருக்குது, ஆக்சுவலி வந்து 13 சீரியஸில் வந்து நம்மக்கிட்ட மொத்தம் வந்து ஒரு 4-5 பீஸ் இருக்குது. ஓகேங்களா, 13 சீரியஸில் ஃபஸ்ட்டு வந்து இருக்கிறதே லோவஸ்ட் பட்ஜெட் நம்மக்கிட்ட இப்போது இதாக இருக்குது. இந்த பச்சை கலரு பாக்ஸோடு இருக்குது. பேட்டரி ஒரிஜினல் சேஞ்ச் பண்ணியிருக்கு. சின்ன சின்ன வியர் அண்ட் டியர்ஸ் இருக்குது. ஓகேங்களா,
ஃபுல் பாக்ஸ் கிட்டோட இருக்குது. உங்களுக்கு 25,500 25,000 போட்டேன், சரியாக ஞாபகம் இல்லை. பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பேட்டரி மாற்றிருக்கு. உங்களுக்கு பேட்டரிக்கு உங்களுக்கு 6 மந்த் வாரண்டி கொடுத்துடலாம். 128 GB பாக்ஸோடு இருக்குது. ஓகேங்களா, 25,000 25,500 சரியாக தெரியல. ஓகேங்களா, பாக்ஸோடு அவைலபிளாக இருக்குது. இது ஒரு லோவஸ்ட் பட்ஜெட்டு iPhone 13 128 GB. அடுத்தது பார்த்தீங்கன்னா iPhone 13 128 GB வந்து எந்தவித சர்வீஸும் பேட்டரி கிட்ட எதுவுமே மாற்றினா ஒன்லி டிவைஸு. பேட்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா 88%. ப்ரைஸ் வந்து 26,000 வரும். இன்னொரு 13 பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. ஃபுல் பாக்ஸ் கிட்டோட அவைலபிளாக இருக்குது. டென்ட் ஸ்க்ராட்ச்லாம் ஒன்றுமே கிடையாது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28,000 வரும். பேட்டரி ஹெல்த் 100. ஓகேங்களா, இந்த பச்சைக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்த ரேட் அந்த மாதிரி டிஃப்ரென்ஸில் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட்டு கூட போட்டிருக்காங்க, அது கொஞ்சம் ரேட்டு கம்மியாக போட்டிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 13 பார்த்தீங்கன்னா ஒரு 128 GB வேரியன்ட்டு, சீல்டு கட் கண்டிஷனு. நெக்ஸ்ட் இயர் 2027 மார்ச் வரைக்கும் வாரண்டி இருக்குது. பேட்டரி ஹெல்த் 100. இது வந்து 50 டைம் யூஸ் பண்ணியிருக்காங்க, வாரண்டியோடு இருக்குது. அதனால் வந்து தாராளமாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 38,000 பட்ஜெட்டில் புதுசு பார்த்துக்கோங்க. பேட்டரி கீட்டர் எதுவுமே ரீப்ளேஸ் பண்ணல, பூஸ்ட் பண்ணல, வாரண்டியோடு இருக்குது. பிராண்ட் அதாவது ஆப்பிளோட அஃபிஷியல் வாரண்டி உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் மார்ச் வரைக்கும் இருக்குது. ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வெறும் 38,000 வரும். இதே இதில் எனக்கு வாரண்டியோட லோ பட்ஜெட்டில் லைட் யூஸ்டு வேணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபோன் கொண்டு வந்திருக்கேன். பட் ஆனால் இதுக்கு பாக்ஸ் ஒன்றும் வரல கஸ்டமர்கிட்டருந்து. இது வந்து பார்த்தீங்கன்னா iPhone 13 128 சேம் அதே பிளாக் கலரோட கண்டிஷன் தான், பக்காவாக இருக்குது. டென்ட் ஸ்க்ராட்ச்லாம் ஒன்றுமே கிடையாது. இதுக்கு வாரண்டி பார்த்தீங்கன்னா ஒன்றும் 6 மாதம் இருக்குது. ஒன்றும் பாக்ஸ் மட்டும் கைக்கு வரல. ஓகேங்களா, இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வெறும் 35,500 தரேன். இது வந்து வெறும் 102 வாட்டி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 102 வாட்டி தான் சார்ஜே போட்டிருக்காங்க. நான் 3 டூல்ஸை செக் பண்ணிட்டேன். 6 மாதம் வாரண்டி இருக்குது. 6 மாதமோ சம்திங் இருக்குது. பாக்ஸ் மட்டும் ஒன்றும் வரல. கஸ்டமர் தரேன்னு இருக்காங்க, ஒன்றும் ஆனால் தரல. ஓகேங்களா, இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 35,500 13 128 வித் வாரண்டி. பேட்டரி ஹெல்த் 100 பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த 13லாம் வாரண்டியோட இனிமேலாம் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து வேறு என்ன இருக்குது iPhone 13 சீரீஸில்? iPhone 13 சீரீஸில் இந்த ப்ரோ இருக்குது. சாரி, ஒன்று 13ல் 256 2 டிவைஸ் இருக்குது. அது காட்டவே இல்லை பாருங்கள். 13ல் 256ல் 2 டிவைஸ் இருக்குது. ஒன்று வந்து மேலே உள்ள கண்ணாடி மாற்றுறது 26,000. ஒன்னொன்று வந்து டென்ட் ஸ்க்ராட்ச் இருக்கிறது வந்து 28,000. இந்த கண்ணாடி மாற்றுறதுக்கு பாக்ஸோடு இருக்குது, இதுக்கு பாக்ஸ் கிடையாது, ஒன்லி டிவைஸு. 26,000 28,000 ரெண்டுமே 256 தான். ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஒன்று பேட்டரி எதுவுமே அன்ஓப்பன் அன்சர்வீஸ் ஃபோனில் பேட்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா 71 75 இருக்குது. இந்த சர்வீஸ் பண்ண ஃபோனில் பார்த்தீங்கன்னா 81% இருக்குது. மேலே உள்ள கண்ணாடி மட்டும் மாற்றிருக்காங்க. ஓகேங்களா, ஆக்சுவலி கண்ணாடி மாற்றது இந்த ஃபோனு, மேலே உள்ள கண்ணாடி மட்டும் மாற்றிருக்காங்க. ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 26,000 தரேன். எதுவுமே மாற்றாத ஃபோன் பார்த்தீங்கன்னா 28,000 தரேன். ரெண்டுமே 256 தான். ஒன்று வந்து ஃபுல் கிட்டோட இருக்குது, ஒன்று பாக்ஸ் இல்லாமல் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 13 ப்ரோ இருக்குது. 13 ப்ரோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருப்போம் உங்களுக்கு. 512 GB ஃபிசிக்கல் டியூவல் சிம்மு, கேமரா கிளாஸ் மாற்றிருக்கு. அப்புறம் வந்து மேலே கண்ணாடி மாற்றிருக்கு. பேட்டரி ஹெல்த் 84%. உங்களுக்கு 512 GB. ப்ரைஸ் 35,000 தரேன். அடுத்தது 14 சீரீஸில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரே ஒரு ஃபோன் தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 14 டிஸ்பிளேல வந்து ஸ்க்ராச்சஸ், அதாவது இந்த 14 ப்ரோவும் இதுவும் ஒரே கண்டிஷன் தான். டிஸ்பிளேல பாருங்கள் எக்கச்சக்கமான ஸ்க்ராச்சஸ் இருக்குது. ஒரே நிமிஷம். டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ஸ்க்ராச்சஸ் தெரியுதா உங்களுக்கு? அதாவது அதே மாதிரி பின்னாடி டோர் மாற்றிருக்கு. விலை ரொம்ப கம்மி தான். ஓகேங்களா, இதோட ப்ரைஸ் மட்டும் நான் உங்களுக்கு அப்புறமா அப்டேட் பண்ணுறேன். பேட்டரி ஹெல்த் எல்லாமே செக் பண்ணிடுறேன். இப்போ தான் வந்துச்சு, அதை அப்படியே உங்களுக்கு வீடியோவில் காட்டிடுறேன். உங்களுக்கு லோ பட்ஜெட் தான் இது எனக்கு தெரிஞ்சு, நான் அதை செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா 14ல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோவில் வந்து நம்மக்கிட்ட 3 ஸ்டாக் இருக்குது. ஓகேங்களா, நிறையா பேர் வந்து 14 ப்ரோவில் வந்து லோ பட்ஜெட்டில் கேட்குறீங்க. நம்மக்கிட்ட இன்றைக்கி ஒரே ஒரு ஸ்டாக் வந்திருக்கு. ஓகேங்களா, இந்த 14 ப்ரோ பார்த்தீங்கன்னா வெறும் 34,000 பட்ஜெட்டில் இன்றைக்கி ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுவும் சிம் போடுற டைப்பு, எந்த வித ஸ்பேருமே ரீப்ளேஸ் பண்ண ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. என்ன ஒன்று, இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா டெம்பர் போடாமல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதான் மேட்ரு. பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரெயின்போ கலர் மாதிரி ஆயிடுச்சு பாருங்க இங்கெல்லாம். மற்றபடி வந்து ஃபோன் வந்து இந்த சர்வீஸ் வந்து ஜென்யூனாக இருக்குது. ஓகேங்களா, எல்லாம் ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. வெறும் வந்து டெம்பர் போடாமல் யூஸ் பண்ணால் ஸ்க்ராட்சு சுற்றி அந்த ஒரு மாதிரி ஃபேட் ஆகிடுச்சு கலரு. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 34,000. அதாவது 13 ப்ரோவில் 256 128 256 34,000 தரேன். உங்களுக்கு ஒன்லி டிவைஸ் தான் அவைலபிளாக இருக்குது. ஆக்சுவலி நம்மள்ட்ட வர மேக்ஸிமம் எல்லாமே வந்து ரீஃபர்பிஷ்டு ரினியூடு ஃபோன்லாம் இருக்காது, அப்புறம் அசம்பிள்டு ஃபோன்லாம் இருக்காது. எல்லாமே வந்து கஸ்டமர் யூஸ் பண்ணுற ஒரு ப்ரீ ஒன்று டிவைஸாக தான் இருக்கும். ஓகேங்களா, இதோட டீப் பர்பிள் ப்ரைஸ் வந்து 34,000 வரும்.
அடுத்தது வந்து இது பிளாக் பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இதில் பின்னாடி உள்ள கண்ணாடி மட்டும் மாற்றிருக்கேன், பாக்ஸோட இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 40,000 வரும். ஃபிசிக்கல் டியூல் சிம், 256 GB, பேட்டரி 82. அடுத்தது இந்த ஒயிட் பார்த்தீங்கன்னா பேட்டரி மாற்றாமல் 42,000 தரேன். 42,000, 256 GB, பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 76, சர்வீஸ் ஓகேங்களா. ஒன்லி டிவைஸ் தான், 42,000 வரும். அடுத்தது 15 சீரியஸில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து வெறும் 2 பீஸ் தான் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா வாரண்டியோட டிவைஸு. இது பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரி ஹெல்த் 100, ஒரு மேக்ஸிமம் வந்து இந்த நவம்பர் வரைக்கும் வாரண்டி இருக்குது. 122 வாட் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபோனு. பேட்டரி ஹெல்த் 100, இந்த நவம்பர் வரைக்கும் வாரண்டி இருக்குது. கண்டிஷன் பார்த்தீங்கன்னா சீல்டு கட் கண்டிஷன், டென்ட் ஸ்க்ராட்ச்லாம் ஒன்றுமே இருக்காது. ப்ரைஸ் வந்து வெறும் 45,000 தரேன் ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது 128 GB காமிச்சது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 15+ பேட்டரி மட்டும் ரீப்ளேஸ்டு, ஒரிஜினல் பேட்டரி தான், சைக்கிள் ஃபோன் 2. சின்ன பவுச் மார்க்ஸ் மட்டும் இருக்கும். ஒரு பேட்டரி பேக்கப் நல்லா இருக்கணும், கேமிங் பர்ஃபார்மன்ஸ்னால் தாராளமாக இது சூஸ் பண்ணலாம். வெறும் 44,000 வரும். 128 GB 15+ பாக்ஸோடு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 16ல் நம்மக்கிட்ட வந்து 2 பீஸ் அவைலபிளாக இருக்குது. 16ல் 2 பீஸு, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வாரண்டி, ரெண்டுமே பிளாக் கலரு. ஒன்று பார்த்தீங்கன்னா 52,000 வரும், ஒன்று பார்த்தீங்கன்னா 54,000 வரும். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து வாரண்டி வித் பில்லோட அவைலபிளாக இருக்குது. இது ஒன்று வந்து பாக்ஸோடு இருக்குது, ரெண்டுமே பில் தான் ஓகேங்களா. ஒன்று பார்த்தீங்கன்னா சின்ன பவுச் மார்க்கு, சின்ன டென்ட்ரு வச்சு, டென்ட் இல்லை, வெறும் பவுச் மார்க் மட்டும் இருக்குது. பவுச் மார்க்னால் ரொம்ப பெருசாலாம் இல்லை, சின்னதாக ஒரு இடத்துல இருக்குது. ஆனால் மேலே டிஸ்பிளேல மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதாவது சின்ன லைட்டாக மைன்யூட் ஸ்க்ராச்சஸ். ப்ரைஸ் வந்து 52,000 வரும். ஒன்று பார்த்தீங்கன்னா பக்கா பீஸு, அது வந்து 54,000 வரும். ரெண்டுத்துக்குமே வந்து பாக்ஸ் ஃபுல் கிட்டு, பேட்டரி ஹெல்த் 100. ஒன்று பார்த்தீங்கன்னா 96 சைக்கிள் கொண்டு, ஒன்று பார்த்தீங்கன்னா 122 சைக்கிள் கொண்டு. ரெண்டுத்துக்குமே ஒரிஜினல் இன்வாய்ஸ் இருக்குது, அதான் மேட்ரு ஓகேங்களா. 54,000 ஒன்று, 52,000 ஒன்று, ரெண்டுமே பிளாக் கலர் தான், ரெண்டுமே 128 GB. அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 16ல் 256 GB. இந்த 16256 பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரு, இதுவுமே ஒரு ஷீல்டு கட் கண்டிஷன் தான், ஃபுல் பாக்ஸ் கிட்டோட இருக்குது. பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா 100, சைக்கிள் கவுண்ட் வந்து 150. ப்ரைஸ் வந்து 63க்கு தரேன் ஓகேங்களா. 250. இதுக்கும் வாரண்டி இருக்குது நவம்பர் வரைக்கும், நவம்பரோ டிசம்பரோ சரியாக தெரியல. அடுத்தது பார்த்தீங்கன்னா 16+. 16+ம் பார்த்தீங்கன்னா ஒரு 70 டைம்ஸ் யூஸ்டு தான், ஷீல்டு கட் கண்டிஷனு, ஒயிட் கலரு. இன்றைக்கி 16+ மார்க்கெட்டில் எங்கேயும் கிடையாது, நம்மக்கிட்ட ஒரு பீஸ் அவைலபிளாக இருக்குது. இதுவுமே ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 63,000 வரும். 128 GB ஃபுல் பாக்ஸ் கிட்டு, வாரண்டியோட இருக்குது. நெக்ஸ்ட் இயர் ஜான்வரி 2027 வரைக்கும் வாரண்டி இருக்குது ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா 16 Pro Max, நம்மக்கிட்ட ஒரே ஒரு ஸ்டாக் தான் அவைலபிளாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒன்லி டிவைஸு, கேபிள் அவைலபிளாக இருக்குது. கண்டிஷன் நீட்டாக இருக்குது. சின்னதாக மைன்யூட் ஸ்க்ராச்சர் டிஸ்பிளேல இருக்குது ஓகேங்களா. பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா 90, சைக்கிள் கொண்டு 409. ப்ரைஸ் வந்து 83,000 வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 17. இது பார்த்தீங்கன்னா ஒரு 20 டைம்ஸ் யூஸ்டு ஃபோனு. ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இங்கே மட்டும் சின்னதாக அந்த இதுக்கிட்ட ஒரே ஒரு தெரியுதா உங்களுக்கு, ஒரே ஒரு ஸ்க்ராட்ச் இருக்குது. ப்ரைஸ் வந்து 70,000 தரேன். இதுக்கும் ஐபிளானட் பில்லோடு அவைலபிளாக இருக்குது. லாஸ்ட் ஏப்ரல், அதாவது இந்த ஏப்ரல் மாதம் தான் பர்ச்சேஸே பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. அப்ராக்சிமேட்டாக கணக்கு பண்ணால் 28 டேஸ் தான் ஓல்டு இந்த ஃபோன். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 70,000 தான். ப்ரீ ஓன்ட் எல்லாம் பார்த்தாச்சு ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரீ ஓன்ட் முடிச்சாச்சா. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சீல்டு கட் ஆக்டிவேட்டு. ஏன்னா சீல்டு கட்டில் அந்தளவுக்கு ஸ்டாக்கும் கிடையாது, இருந்தாலும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. சீல்டு கட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது, அதுவும் 17. இப்போது ப்ரெசண்ட்டாக ரிலையன்ஸ் டிஜிட்டலில் பில் அடிச்சுட்டு வந்து கொடுத்தாங்க. சீல்டு மட்டும் கட்டு ஆக்டிவேட்டு, க்ரீன் கலர், சேஜ் கலரு, நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. 74,500 வரும் ஓகேங்களா. அடுத்தது சீல்டில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து சீல்டில் வந்து சீல்டு வேணாம், அதுக்கப்புறம் ஐபேட் பார்த்துருவோம். லாஸ்ட்டாக சீல்டு பார்ப்போம். இது வந்து ஐபேடில் மினி 5th ஜென்ரேஷனு, ஒய்ஃபை ப்ளஸ் செல்லுலார், சிம் போட்டுக்கலாம், 64 GB. இதோட பிராண்ட் நியூ காஸ்ட் வந்து 43,000 என்னமோ, 47,000 போட்டிருக்கு. ஆன்லைன்லேயே இன்றைக்கி 45,000 விற்றுட்ருக்காங்க. இது வந்து சீல்டு மட்டும் கட்டு ஆக்டிவேட் ஆன டிவைஸு, யூஸ் பண்ணல. லேட்டஸ்ட் 26.5 வரைக்கும் அப்டேட் இருக்குது, பென்சில் சப்போர்ட் ஆகும். ப்ரைஸ் வந்து வெறும் 20,000 தரேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐபேடில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 3 பீஸ் அவைலபிளாக இருக்குது. ஒரே ஒரு சீல்டு கட் இருக்குது, மிச்சம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா யூஸ்டு, அதாவது லைட் யூஸ்டு. இந்த சில்வர் கலர் பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் இயர் ஜான்வரி 2027 வரைக்கும் வாரண்டி இருக்குது. சைக்கிள் கவுண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 17 தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் 2027 பிப்ரவரி வரைக்கும் வாரண்டி இருக்குது. சைக்கிள் கவுண்ட் வெறும் 36 தான். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூவோடது 27,500 வரும்.
சாரி 27 இந்த ப்ளூவோட ப்ரைஸு. இந்த சில்வர் கலர் ப்ரைஸ் வந்து 27,500. சைக்கிள் கோட் வெறும் 15. சீல்டு கட் ஆக்டிவேட்டோட ப்ரைஸ் வந்து 29,000 வரும். ஓகேங்களா, லாஸ்ட் வீடியோ 29,500 போட்டிருப்பேன், இந்த வீடியோ 29 பண்ணித்தரேன். 3 பீஸ் அவைலபிளாக இருக்குது. எல்லாமே வந்து சீல்டு கட் கண்டிஷனில் தான் இருக்கும். எல்லாமே வந்து ஆப்பிள் ஐபேட் 11th ஜென்ரேஷன் A16 ஒய்ஃபை வெர்ஷன். ஓகேங்களா, செல்லுலார் கிடையாது, இது மூணுமே வந்து ஒய்ஃபை தான். 2 சில்வரு ஒரு ப்ளூ இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நியூ பார்த்துடலாம். நியூவில் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே ஒரு நியூ தான் இருக்குது, அதாவது 13 சீல்டு. ஓகேங்களா, 13 சீல்டு ஒன்று இருக்குது. ப்ரைஸ் வந்து 46,000 வரும். 128 GB. மார்க்கெட்டில் எங்கேயுமே கிடைக்காது, நம்மள்ட்ட மட்டும் ஒரே ஒரு பீஸ் அவைலபிளாக இருக்குது. அடுத்தது வந்து ஏர்பாட்ஸ் ப்ரோ 3ல ஒரு ரெண்டு இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 22,500. இதோட ஆன்லைனு ஸ்டோர் ப்ரைஸ் வந்து 24,900, 25,900 வருது. நம்மக்கிட்ட வெறும் 22,500 வரும். அடுத்தது வந்து ஆப்பிளில் iWatch Series 3 SC3 GPS + LR 44mm ஸ்டார்லைட் கலர் 28,000 வரும். ஷோரூம் பில்லிங் வந்து 34,000. நம்மள்ட்ட வந்து 28,500 வரும். ஓகேங்களா, அப்புறம் வந்து அந்த மேக் புக்கில் வந்து இந்த ப்ரோ அவைலபிளாக இருக்குது. இந்த மேக் புக் ப்ரோ வந்து ரொம்ப நாளாக வீடியோ போட்டிருப்பேன், இது அப்படியே தூசியே பிடிச்சி போச்சு. இது மேக் புக் ப்ரோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2019 எடிஷனு மேக் புக் ப்ரோ. உங்களுக்கு இன்டெல்லில் வந்து சம்திங் இருந்துச்சு, மறந்துச்சு. 512 GB SSD 16 GB ரேம் என்னமோ. இது வந்து டச் பாரோட அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா, இதோட ப்ரைஸ் வந்து 32,000 வரும். வேணா வாங்கிக்கோங்க. இது ஒரே ஒரு ஸ்டாக் தான் இருக்குது ஆப்பிள் மேக் புக்கில். உங்களுக்கு ஏர் M5லாம் நம்மக்கிட்ட டெய்லி வந்துட்டு போயிட்டு தான் இருக்குது. அப்புறம் ஐவாட்சில் ஒரு 3 ஐவாட்ச் இருக்குது. ஓகேங்களா, லோ பட்ஜெட்டில் நிறையா பேர் கேட்டிருப்பீங்க, நான் வீடியோ இதுக்கு தனியாக போடலை, டைம் இல்லைன்னு. ஒன்று பார்த்தீங்கன்னா 5,000 வரும், சீரியஸ் 4. இதுக்கு வந்து அப் டு வந்து iPhone 15 Pro Max வரைக்கும் சப்போர்ட் ஆகும். 16 சீரியஸ்லேருந்து இது கனெக்ட் ஆகாது. அடுத்தது வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐவாட்ச் வந்து சீரிஸ் 3. இது பார்த்தீங்கன்னா வந்து அப் டு 14 Pro Max வரைக்கும் தான் கனெக்ட் ஆகும். 42mm இது. அடுத்தது வந்து இது வந்து சீரியஸ் 8 17 Pro Max வரைக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம். 46mm. இது வந்து டிஸ்பிளேல மட்டும் சின்ன ஸ்க்ராட்ச் இருக்கும். ஓகேங்களா, இதுக்கு பாக்ஸ் இருக்குது. 2 டிவைஸ்க்கு பாக்ஸ் இருக்குது, ஒன்றுத்துக்கு பாக்ஸ் கிடையாது. ஓகேங்களா, இதோட ப்ரைஸ் வந்து 12,500 வரும். இந்த சீரியஸ் 3யோட ப்ரைஸ் வந்து 4,500 வரும். சீரியஸ் 5யோட ப்ரைஸ் வந்து 5,500 வரும். நம்ம ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் அவைலபிளாக இருக்குது, இஎம்ஐ கிடையாது. நம்ம ஸ்டோர் லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க், அப்புறம் வந்து வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு எல்லாமே கொடுத்துருக்கேன். நம்ம OLX ப்ரொஃபைலில் இருக்குது, நம்ம யூடியூப் சேனல் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணுமான டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் மோர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா என்னோட 2 நம்பர் இருக்குது. 2 நம்பரில் வந்து ஒரு நம்பர் வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கோங்க, ஒரு நம்பர் வந்து காலிங்க்கு தான் யூஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ வந்து நம்மக்கிட்ட வந்து இஎம்ஐ கிடையாது. ஏன்னா டெய்லியும் வந்து அட்லீஸ்ட் ஒரு 100+ கஸ்டமர்ஸ் ஆச்சும் கால் பண்ணி இஎம்ஐ இருக்கான்னு கேட்குறீங்க. நம்ம ஷாப்பில் இஎம்ஐ கிடையாது. நம்மக்கிட்ட வந்து கிரெடிட் கார்டு ஃபெசிலிட்டி இருக்குது. நீங்கள் ஆல் ஓவர் வேர்ல்டு எங்கே இருந்தாலும் நம்ம லிங்க் மூலயமா பே பண்ணி உங்கள்கிட்ட வந்து பேமெண்ட் வாங்கிக்கலாம். ஓகேங்களா, கிரெடிட் கார்டு மூலயமா நீங்கள் வந்து நம்மக்கிட்ட ஸ்வைப் பண்ணிக்கலாம், தவிர அதில் வந்து இஎம்ஐ நம்ம கன்வெர்ட் பண்ணி தர மாட்டோம், நீங்களே தான் கன்வெர்ட் பண்ணிக்கணும். அந்த கிரெடிட் கார்டு ஸ்வைப்பிங்கு 2.5% மினிமம் சார்ஜஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ வந்து யாருக்காச்சும் மோர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். நம்ம ஷாப் டைமிங் பார்த்தீங்கன்னா 12 o'clock to night 10:30. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பாய், see you.